இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நம்மிடத்துல தேவன் ஒன்றை செய்யென்று சொல்லி அவருடைய சித்தத்தை சொல்லுகிறார் அல்லவா, இது திடீரென்று முளைத்தது அல்ல. பல 100 பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் தேவன் தம் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிற காரியம். ஹல்லேலூயா. அவருடைய மனசுல பல வருடங்களாய் வைத்த ஒரு காரியத்தை நம்மை நம்பி நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்றால், நம்மை தேவன் உலகத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்து நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றி இந்த காரியத்தில் அவர் நம்மை நம்பி இருக்கிறார் அல்லவா. அப்படித்தானே அதை நம்மை கொண்டு செய்யும்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் இப்படிதான் பார்க்கணும். தேவ சித்தம் என்பது திடீரென்று தோன்றினது அல்ல. ஆமே, இந்த உலகம் தோன்றும் முன்னமே கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். இதற்காக தேவன் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நீங்கள் செய்யும்படி, நாம் ஒவ்வொருவரும் செய்யும்படி அவர் மனதிலே பல காரியங்களை சுமந்து வருகிறார். அதை தான் வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார், தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார், ஊழியர்கள் மூலமாய். அதாவது நமக்கு அதை எப்படி கன்வே பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படி அவர் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடை பெற்று தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் மாம்சீகமாக ஒரு முடிவு எடுத்து தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடக்கூடாது. இந்த சவுல் அப்படிதான் செய்தான். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சமாக ஒரு முடிவு எடுத்து மாறினான். பாருங்கள், தேவனுக்கு மிகுந்த மனஸ்தாபத்தை கொடுத்தது இல்லாமல் தேவன் அவனை புறக்கணிக்கும்படியாக சூழ்நிலை மாறினது. எனவே ஒரு தேவ பிள்ளை இதில் ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் கவனமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.